அடுத்து தேர்ட் யூனிட் பார்க்கலாம். தேர்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 1. விருந்தினர் என்பதற்கு பொருத்தமான விளக்கம் எது? ஆப்ஷன்ஸ்: ஏ உறவினர், பி வீட்டினுள் உறுப்பினர், சி முன்பின் தெரியாத நபர், டி நண்பர். ஆன்சர்: ஆப்ஷன் சி முன்பின் தெரியாத நபர். 2. விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ ஔவையார், பி திருவள்ளுவர், சி தொல்காப்பியர், டி கம்பர். ஆன்சர்: ஆப்ஷன் சி தொல்காப்பியர். 3. விருந்தினரை போற்றுவது எந்த வகையான கடமையாகும்? ஆப்ஷன்ஸ்: ஏ கல்விக் கடமை, பி இல்லறக் கடமை, சி அரசியல் கடமை, டி வணிக கடமை. ஆன்சர்: ஆப்ஷன் பி இல்லற கடமை. 4. சிலப்பதிகாரத்தில் விருந்து செய்ய இயலாமல் வருந்தியவள் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ மாதவி, பி மணிமேகலை, சி கண்ணகி, டி பாண்டி நாட்டு செல்வி. ஆன்சர்: ஆப்ஷன் சி கண்ணகி. 5. கம்பர் யாரை பற்றி விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறுகிறார்? ஆப்ஷன்ஸ்: ஏ பெண்கள், பி மன்னர்கள், சி அறிஞர்கள், டி வாணிகர்கள். ஆன்சர்: ஆப்ஷன் ஏ பெண்கள். 6. அல்லில் ஆயினும் விருந்தினரின் உவக்கும் என்று எது குறிப்பிடுகிறது? ஆப்ஷன்ஸ்: ஏ குறுந்தொகை, பி நற்றிணை, சி அகநானூறு, டி புறநானூறு. ஆன்சர்: ஆப்ஷன் பி நற்றிணை. 7. தமிழர் விருந்தினரை எவ்வாறு வழி அனுப்பினர்? ஆப்ஷன்ஸ்: ஏ பாட்டுப்பாடி, பி 7 அடி நடந்து, சி கரங்களை கைவிட்டு, டி வாழை இலை கொடுத்து. ஆன்சர்: ஆப்ஷன் பி 7 அடி நடந்து. 8. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்டு என்று பாடியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ பாவேந்தர் பாரதிதாசன், பி ஔவையார், சி திருவள்ளுவர், டி சடையநாதர். ஆன்சர்: ஆப்ஷன் பி ஔவையார். 9. தனித்து உண்ணாமை என்பது எந்த பண்பை காட்டுகிறது? ஆப்ஷன்ஸ்: ஏ சாந்தி, பி பணிவு, சி விருந்தோம்பல், டி இளமை. ஆன்சர்: ஆப்ஷன் சி விருந்தோம்பல். 10. நெய்தல் நிலத்தவர் விருந்தினராக வந்த பாணர்களுக்கு என்ன வழங்கினார்கள்? ஆப்ஷன்ஸ்: ஏ வாழை இலை, பி குழல் மீன் கறி மற்றும் பிற உணவுகள், சி அமுதபானம், டி பசும்பால். ஆன்சர்: ஆப்ஷன் பி குழல் மீன் கறி மற்றும் பிற உணவுகள். 11. தமிழர் பண்பாட்டில் எந்த பொருளுக்கு தனித்த இடம் உண்டு? ஆப்ஷன்ஸ்: ஏ அரிசி, பி வாழை இலை, சி கூழ், டி கொழுக்கட்டை. ஆன்சர்: ஆப்ஷன் பி வாழை இலை. 12. அமெரிக்காவின் மினசோட்டாவில் ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்வு எது? ஆப்ஷன்ஸ்: ஏ தமிழ் பாடல் விழா, பி வாழை இலை விருந்து விழா, சி பொங்கல் விழா, டி கலை விழா. ஆன்சர்: ஆப்ஷன் பி வாழை இலை விருந்து விழா. 13. உணவுக்கு முன் வீட்டின் பெரிய வாயிலை மூடும் போது என்ன செய்யும் வழக்கம் இருந்தது? ஆப்ஷன்ஸ்: ஏ விளக்கு ஏற்றுதல், பி தாரை வார்த்தல், சி யாரேனும் உள்ளீரோ என்று கேட்பது, டி செங்கோல் காட்டுதல். ஆன்சர்: ஆப்ஷன் சி யாரேனும் உள்ளீரோ என்று கேட்பது. 14. நாயக்கர் மராட்டியர் காலத்தில் அதிகமாக கட்டப்பட்டவை என்ன? ஆப்ஷன்ஸ்: ஏ கோபுரங்கள், பி பள்ளிகள், சி சத்திரங்கள், டி கோயில்கள். ஆன்சர்: ஆப்ஷன் சி சத்திரங்கள். 15. பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் செழித்திருந்த பண்பாடு எது? ஆப்ஷன்ஸ்: ஏ பாடல் பாடும் பழக்கம், பி விருந்தோம்பல், சி பொழுதுபோக்கும் விளையாட்டுகள், டி நடனம் நிகழ்த்துதல். ஆன்சர்: ஆப்ஷன் பி விருந்தோம்பல். அடுத்து காசி காண்டம். அதிவீரராம பாண்டியர். 1. காசி நகரத்தின் பெருமைகளை விவரிக்கும் நூல் எது? ஆப்ஷன்ஸ்: ஏ வெற்றி வேர்க்கை, பி நற்றிணை, சி காசி காண்டம், டி லிங்க புராணம். ஆன்சர்: ஆப்ஷன் சி காசி காண்டம். 2. காசி காண்டத்தின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ கம்பர், பி அதிவீரராம பாண்டியர், சி பாண்டியன் நெடுஞ்செழியன், டி ஔவையார். ஆன்சர்: ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியர். 3. இல்லொழுக்கங்களுக்குரிய பகுதியில் இடம்பெறும் பாடல் எண்ணிக்கை. ஆப்ஷன்ஸ்: ஏ 1, பி 10, சி 17, டி 25. ஆன்சர்: ஆப்ஷன் சி 17. 4. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ பெருவழுதி, பி அதிவீரராம பாண்டியர், சி ராமபிரான், டி
சோழன். ஆன்சர் ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியர். 5 கொற்கையரசர் அதிவீரராம பாண்டியர் என்னவாகவும் விளங்கினார்? ஆப்ஷன்ஸ் ஏ திராவிட கட்டடக் கலைஞர், பி தமிழ் புலவர், சி இசையமைப்பாளர், டி சித்தர். ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் புலவர். 6 அதிவீரராம பாண்டியர் எழுதிய மற்றொரு நூல் எது? ஆப்ஷன்ஸ் ஏ தேவாரம், பி வெற்றி வேர்க்கை, சி சீவக சிந்தாமணி, டி குறுந்தொகை. ஆன்சர் ஆப்ஷன் பி வெற்றி வேர்க்கை. 7 வெற்றி வேர்க்கை எனும் நூலுக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் எது? ஆப்ஷன்ஸ் ஏ சிறுபானாற்றுப்படை, பி நற்றிணை, சி நருந்தொகை, டி பரிபாடல். ஆன்சர் ஆப்ஷன் சி நருந்தொகை. 8 சீவலமாறன் என்னும் பட்டம் பெற்றவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ பாண்டியன் நெடுஞ்செழியன், பி குலசேகர பாண்டியன், சி அதிவீரராம பாண்டியன், டி ராஜராஜ சோழன். ஆன்சர் ஆப்ஷன் சி அதிவீரராம பாண்டியன். 9 விருந்தினர் மகிழ வைக்கும் விருந்தோம்பல் முறைகள் எத்தனை? ஆப்ஷன்ஸ் ஏ 5, பி 7, சி 9, டி 11. ஆன்சர் ஆப்ஷன் சி 9. 10 அதிவீரராம பாண்டியன் இயற்றிய வேறு நூல்கள் எவை? ஆப்ஷன்ஸ் ஏ தேவாரம் திருவாசகம், பி நற்றிணை குறுந்தொகை, சி நைடதம் கூர்ம புராணம் லிங்க புராணம், டி திருமுறை திருப்புகழ். ஆன்சர் ஆப்ஷன் சி நைடதம் கூர்ம புராணம் லிங்க புராணம். அடுத்து மலைப்படுகடாம் பெருங்கௌசிகனார். 1 பண்டைய தமிழர்கள் எந்த வகையிலும் சிறந்து விளங்கினர்? ஆப்ஷன்ஸ் ஏ அறிவியல் மற்றும் சமயம், பி தெய்வ வழிபாடு, சி பண்பும் கலையும், டி பொருளாதாரம். ஆன்சர் ஆப்ஷன் சி பண்பும் கலையும். 2 கலைஞர்களுக்கு விருந்து மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்வை என்ன என்பர்? ஆப்ஷன்ஸ் ஏ வாழை இலை விருந்து, பி சத்திரம், சி தினைச்சோற்று விருந்து, டி அன்னதானம். ஆன்சர் ஆப்ஷன் சி தினைச்சோற்று விருந்து. 3 சிவந்த பூக்கள் உடைய மரம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ நாவல், பி புன்னை, சி அசோக மரம், டி புளிய மரம். ஆன்சர் ஆப்ஷன் சி அசோக மரம். 4 பத்துப்பாட்டில் இடம்பெறும் ஒரு நூல் எது? ஆப்ஷன்ஸ் ஏ திருக்குறள், பி பரிபாடல், சி மலைப்படுகடாம், டி நற்றிணை. ஆன்சர் ஆப்ஷன் சி மலைப்படுகடாம். 5 மலைப்படுகடாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ திருக்குறள், பி கூத்தராற்றுப்படை, சி சங்கப்பாடல், டி சிலப்பதிகாரம். ஆன்சர் ஆப்ஷன் பி கூத்தராற்றுப்படை. 6 மலைப்படுகடாமில் எத்தனை அடிகள் உள்ளன? ஆப்ஷன்ஸ் ஏ 501, பி 583, சி 620, டி 458. ஆன்சர் ஆப்ஷன் பி 583. 7 மலைப்படுகடாமில் யானையாக உருவகம் செய்யப்பட்டது எது? ஆப்ஷன்ஸ் ஏ தாழ்வாரம், பி வனம், சி மலை, டி கடல். ஆன்சர் ஆப்ஷன் சி மலை. 8 மலைப்படுகடாம் என்பது என்ன வகையான பெயராகும்? ஆப்ஷன்ஸ் ஏ வரலாற்று பெயர், பி கற்பனை நயம் பெயர், சி நாட்டு மரபு பெயர், டி கோயில் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி கற்பனை நயம் பெயர். 9 மலைப்படுகடாம் பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஔவையார், பி பரணர், சி பெருங்கௌசிகனார், டி ஒட்டக்கூத்தர். ஆன்சர் ஆப்ஷன் சி பெருங்கௌசிகனார். 10 பெருங்கௌசிகனாரின் ஊர் எது? ஆப்ஷன்ஸ் ஏ திருக்கோவிலூர், பி ரணியமுட்டத்து பெருங்குன்றத்தூர், சி மதுரை, டி கொர்க்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி ரணியமுட்டத்து பெருங்குன்றூர். 11 கூத்தன் மற்றொரு கூத்தனை பாராட்டுவது எது? ஆப்ஷன்ஸ் ஏ குறிஞ்சிப்பாட்டு, பி ஆற்றுப்படை, சி பட்டினப்பாலை, டி கலிங்கத்து பரணி. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆற்றுப்படை. 12 பாக்கம் என்பதற்கு பொருத்தமான விளக்கம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ சிற்றூர், பி மலை, சி வனம், டி நடுநிலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிற்றூர். 13 நவிரமலையின் மன்னர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ குறும்பரன், பி நெடுஞ்செழியன், சி நன்னன், டி ஐயன். ஆன்சர்
ஆப்ஷன் சி நன்னன். 14 மலைபடுகடாமில் மலையில் எழும் ஓசைகளை எதற்காக உருவகம் செய்துள்ளனர்? ஆப்ஷன்ஸ் ஏ அதன் கொம்பாக, பி அதன் மண்டையாக, சி அதன் மதமாக, டி அதன் குரலாக. ஆன்சர் ஆப்ஷன் சி அதன் மதமாக. 15 மலைபடுகடாமின் பாட்டுடை தலைவன் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ பாண்டியன், பி சேரன், சி நன்னன், டி அதியமான். ஆன்சர் ஆப்ஷன் சி நன்னன். தொகாநிலை தொடர்கள். 1 காற்று வீசியது என்பது எத்தகைய தொடர்? ஆப்ஷன்ஸ் ஏ வினைமுற்றுத் தொடர், பி பெயரெச்சத் தொடர், சி தொகாநிலை தொடர், டி உரிச்சொல் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி தொகாநிலை தொடர். 2 தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன்ஸ் ஏ 5, பி 7, சி 9, டி 11. ஆன்சர் ஆப்ஷன் சி 9. 3 எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகியவை தொடரும் தொடர் எது? ஆப்ஷன்ஸ் ஏ எழுவாய் தொடர், பி வினையெச்சத் தொடர், சி பெயரெச்சத் தொடர், டி அடுக்குத் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுவாய் தொடர். 4 விளியுடன் வினை தொடரும் தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினைமுற்றுத் தொடர், பி விளித்தொடர், சி இடைச்சொல் தொடர், டி எழுவாய் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி விளித்தொடர். 5 பெண்ணே செல் குழந்தையே கேள் என்பது எத்தகைய தொடர்? ஆப்ஷன்ஸ் ஏ எழுவாய் தொடர், பி வினைமுற்றுத் தொடர், சி பெயரெச்சத் தொடர், டி விளித்தொடர். ஆன்சர் ஆப்ஷன் டி விளித்தொடர். 6 வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடரும் தொடர் எது? ஆப்ஷன்ஸ் ஏ வினையெச்சத் தொடர், பி உரிச்சொல் தொடர், சி வினைமுற்றுத் தொடர், டி இடைச்சொல் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி வினைமுற்றுத் தொடர். 7 தேடினான் கண்ணன் வாடினாள் ராதா என்பது எத்தகைய தொடர்? ஆப்ஷன்ஸ் ஏ எழுவாய் தொடர், பி வினைமுற்றுத் தொடர், சி பெயரெச்சத் தொடர், டி அடுக்குத் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி வினைமுற்றுத் தொடர். 8 கேட்ட பாடல், பார்த்த படம் என்பவை எந்த வகை தொடர்களாகும்? ஆப்ஷன்ஸ் ஏ பெயரெச்சத் தொடர், பி இடைச்சொல் தொடர், சி விளித்தொடர், டி வினையெச்சத் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெயரெச்சத் தொடர். 10 வேற்றுமை உருவுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் எவை? ஆப்ஷன்ஸ் ஏ பெயரெச்சத் தொடர், பி வேற்றுமை தொகாநிலைத் தொடர், சி இடைச்சொல் தொடர், டி விளித்தொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி வேற்றுமை தொகாநிலைத் தொடர். 11 களிமண்ணால் செய்தார் என்பது எந்த வகை தொகாநிலை தொடர்? ஆப்ஷன்ஸ் ஏ முதல் வேற்றுமை, பி இரண்டாம் வேற்றுமை, சி மூன்றாம் வேற்றுமை, டி நான்காம் வேற்றுமை. ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றாம் வேற்றுமை. 12 இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடரும் தொடர் எது? ஆப்ஷன்ஸ் ஏ உரிச்சொல் தொடர், பி இடைச்சொல் தொடர், சி வினைமுற்றுத் தொடர், டி பெயரெச்சத் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி இடைச்சொல் தொடர். 13 உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடரும் தொடர் எது? ஆப்ஷன்ஸ் ஏ இடைச்சொல் தொடர், பி வினையெச்சத் தொடர், சி உரிச்சொல் தொடர், டி பெயரெச்சத் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி உரிச்சொல் தொடர். 14 ஒரு சொல் 2 அல்லது 3 முறை தொடர்ந்து வரும் தொடர் எது? ஆப்ஷன்ஸ் ஏ வினைமுற்றுத் தொடர், பி பெயரெச்சத் தொடர், சி அடுக்குத் தொடர், டி எழுவாய் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி அடுக்குத் தொடர். 15 வா 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 என்பது எத்தகைய தொடர்? ஆப்ஷன்ஸ் ஏ வினையெச்சத் தொடர், பி பெயரெச்சத் தொடர், சி அடுக்குத் தொடர், டி எழுவாய் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி அடுக்குத் தொடர். அடுத்து திருக்குறள். திருவள்ளுவர். 1 விழுப்பம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ வருத்தம், பி சிறப்பு, சி பயம், டி தேவை. ஆன்சர் ஆப்ஷன் பி சிறப்பு. 2 வெகுளி என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ சந்தோஷம், பி அமைதி, சி கோபம், டி துக்கம். ஆன்சர் ஆப்ஷன் சி கோபம். 3 கிடைத்தற்கரிய பேர்களுள் எது பெரும் பேராக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஏ செல்வம், பி கல்வி, சி பெரியோரை துணையாக கொள்வது, டி ஆட்சி. ஆன்சர் ஆப்ஷன் சி
பெரியோரை துணையாக கொள்வது. 4 தாளாண்மை என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ பயம், பி அழுகை, சி விடாமுயற்சி, டி பழி கேட்கும் மனம். ஆன்சர் ஆப்ஷன் சி விடாமுயற்சி. 5 குறள் என்பது எத்தனை அடிகளை கொண்டது? ஆப்ஷன்ஸ் ஏ 3 அடி வெண்பா, பி 4 அடிகள், சி 2 அடிகள், டி 5 அடிகள். ஆன்சர் ஆப்ஷன் சி 2 அடிகள். 6 திருவள்ளுவர் நாள் எந்நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ பொங்கல் நாள், பி தைத்திங்கள் 2ஆம் நாள், சி ஆடி 18, டி சித்திரை 1. ஆன்சர் ஆப்ஷன் பி தைத்திங்கள் 2ஆம் நாள். 7 திருவள்ளுவர் ஆண்டு எது? ஆப்ஷன்ஸ் ஏ கிமு 31, பி கிபி 50, சி கிபி 31, டி கிமு 100. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிமு 31. 8 ஊழ் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ வாழ்நிலை, பி முன்வினை, சி கருணை, டி விருப்பம். ஆன்சர் ஆப்ஷன் பி முன்வினை. 9 திருக்குறள் எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ தமிழ் சாசனம், பி அறப்பதிகம், சி உலகப் பொதுமறை, டி சமய நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி உலகப் பொதுமறை. 10 மயக்கம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ அறிவு, பி அறியாமை, சி தவம், டி உணர்ச்சி. ஆன்சர் ஆப்ஷன் பி அறியாமை. 11 நச்சப்படாதவன் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ உண்மை பேசாதவன், பி சீர்மையற்றவன், சி பிறருக்கு உதவி செய்யாதவன், டி சாந்தமற்றவன். ஆன்சர் ஆப்ஷன் சி பிறருக்கு உதவி செய்யாதவன். 12 உஞற்றுபவர் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ அலசியவர், பி சோம்பேறி, சி முயற்சிப்பவர், டி சிந்திப்பவர். ஆன்சர் ஆப்ஷன் சி முயற்சிப்பவர். 13 கண்ணோட்டம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ பரிசோதனை, பி இரக்கம், சி கண்ணோக்கு, டி விமர்சனம். ஆன்சர் ஆப்ஷன் பி இரக்கம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.